ராஜசிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே. கடகராசி நேயர்களே, வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் வருகின்ற 26/5/2026 அன்று, அதாவது நாளை மறுதினம் காலை சுமார் 11:08 அளவில் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக போகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு பயிற்சியாக போகிறார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பகவான் வருகின்ற 2/6/2026 அன்று சுமார் 1:50 அளவில், அதாவது 1:50 AM அளவில் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக போகிறார். கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரிக்க போகும் குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான குரு பேச்சின் பலன்களை நாம் இப்போது காண்போம். கடகராசி நேயர்களே, குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து சஞ்சரிக்க போகிறார். இப்போ உங்களுக்கு ஒரு புதிய உத்தியோகம் பிறக்கும். அதாவது ராசியில் வந்து குரு அமரும் பொழுது உங்களுடைய புதிய செயல்கள் அல்லது உங்களுடைய புதிய முயற்சிகள் உங்களுடைய வாழ்வின் ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும். இது ஒரு சிறப்பான நிலை. இப்போ உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு பகை வெல்லும் திறமை உண்டாகும். அதனால் காரிய வெற்றிகளை இப்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள். காலமறிந்து செயல்படுவதால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இது ஒரு சிறப்பான நிலை. உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு இந்த குரு பெயர்ச்சியின் காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசு அனுகூலம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. மேலும் உங்கள் ராசியை சார்ந்த மாணவர்களில் பலர் உயர்கல்வி பெறுவதற்கான ஒரு நல்ல நேரமாக இந்த குரு பயிற்சி அமையப்போகிறது. ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் உள்ள 6ஆம் பாவத்தை வைத்து அவர் கான்ஸ்டண்ட்டாக சம்பாதிப்பாரா, வேலை பார்ப்பதால் வாழ்வில் உயர்நிலை பெறுவாரா, அதிகமான வருமானம் அவருக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். 10ஆம் பாவத்திற்கு, அதாவது தொழில் சாணத்திற்கு 9ஆம் பாவமாக வருவது 6ஆம் பாவம். அப்படி பார்க்குறப்ப கடகராசியில் பிறந்த உங்களுக்கு 10ஆம் பாவமாக வருவது மேஷராசி, அதற்கு 9ஆம் பாவமாக வருவது தனுசு ராசி. தனுசு ராசியின் அதிபதி குரு, அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதி குரு. அவர் உங்கள் ராசியில் உச்ச பலம் பெற்ற நிலையில் வந்து அமரப்போவதால் உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு உயர்வான உத்தியோகம் அமையும். அந்த உத்தியோகத்தால் அவர்கள் வாழ்வில் உயர்நிலை பெறுவார்கள். உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு புதிய தொழில் அமைந்து அதனால் வாழ்வில் உயர்நிலை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் வீட்டு அதிபதியாக வருபவர். பாக்கியஸ்தானாதிபதி என்ற நிலையில், அதாவது 9ஆம் வீட்டு அதிபதி என்ற நிலையில் அவர் உங்கள் ராசியில் வந்து உச்ச பலம் பெற்ற நிலையில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த 3 பாவங்களையும் பார்க்க போகிறார். சிறப்பான பலன்களை இந்த குரு பயிற்சியில் நீங்கள் இப்போது பெறப்போகிறீர்கள். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவத்தை பார்க்க போவதால் பெற்றெடுத்த குழந்தைகளால் மிகுந்த மகிழ்ச்சியினை பெறுவீர்கள். பெற்றெடுத்த குழந்தைகளின் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. பலருக்கு பெற்றெடுத்த குழந்தைகள் அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். அதாவது குழந்தைகளின் முழு அனுகூலமும் ஆதரவும் உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு இப்போது கிடைக்கப் போகிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவமாகிய கடத்தரசானத்தை குரு பகவான் உச்ச பலம் பெற்ற நிலையில் இருந்து பார்க்க போவதால் உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு வாழ்க்கை துணரால் மிகுந்த அனுகூலங்கள் உண்டாகும். உங்கள் ராசியை சார்ந்த திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும். குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவமாகிய மீனராசியை பார்க்க போகிறார். மீனராசி குருவோட வீடு. குருவோட வீட்டை குரு பகவானே தன்னுடைய 9ஆம் பார்வையால் உச்ச பலம் பெற்ற நிலையில் பார்க்க போவதால் தந்தை வழி உறவால் மிகுந்த நன்மைகளை பெறப்போகிறீர்கள். பலருக்கு தந்தையின் சொத்துக்கள் கிடைக்கும். பலருக்கு அயல்நாட்டில் தொழில் அமைந்து அங்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ராசி உங்களை குறிக்கின்றது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் உங்கள் குழந்தைகளை குறிக்கின்றது. அதற்கு 5ஆம் இடம், அதாவது 9ஆம் பாவம் உங்களுடைய பேரக்குழந்தைகளை குறிக்கின்றது. எனவே குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவத்தை பார்க்க போவதால் உங்கள் ராசியை சார்ந்த பலர் பெறக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும். பலர்
தங்களுடைய பேர குழந்தைகளுடன் கொஞ்சி விளையாடக்கூடிய வாய்ப்பினையும் இப்பொழுது பெறப்போகிறார்கள். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதி என்ற நிலையில் உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவத்தை பார்ப்பதால் உங்கள் ராசியை சார்ந்த பலர் வேலை பார்ப்பதற்காக அயல்நாடு செல்வார்கள். அங்கு சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பினையும், அதனால் வாழ்வில் வளமை வசதி இவைகளை பெறக்கூடிய காலமாகவும் இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும். பொதுவாகவே உங்கள் ராசியை சார்ந்த பலர் இப்போது அயல்நாட்டு பயணங்களை மேற்கொள்வார்கள். உங்கள் ராசியை சார்ந்த பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஒரு மேன்மையான காலம் அப்படின்னு அந்த குரு பயிற்சி காலத்தை சொல்லலாம். ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சியின் பலன்களை பொதுவாக உங்களுக்கு பார்த்தோம்னா அரசு அந்தஸ்து, புகழ், மதிப்பு, மரியாதை, மற்றவர்களை வெல்லக்கூடிய திறமை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்வில் உயர்நிலை பெறுவீர்கள். குழந்தைகளால் மிகுந்த நன்மைகளை இப்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள். ஒரு சிலருக்கு அயல்நாடு அல்லது அயல் மாநிலத்தில் வேலை கிடைத்து அங்கு சென்று பணியாற்றுவதால் அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும். பொதுவாகவே உங்கள் ராசியை சார்ந்த பலர் இந்த குரு பயிற்சியின் காலகட்டத்தில் அதிகமான வெளிநாட்டு பிரயாணங்களையோ அல்லது வெளி மாநில பிரயாணங்களோ மேற்கொள்வார்கள். அதனால் அவர்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் பல தடைகளை, பிரச்சனைகளை சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி பெறுவராகவே நீங்கள் இருப்பீர்கள். ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சியில் அதிகமான நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.